தமிழன். நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன கரண்ட் அஃபேர்ஸ்னா மே 10ஆம் தேதி. மே 10ஆம் தேதியில் தமிழ்நாட்டில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் நடந்துட்டு இருக்கு, நேஷனல் என்னென்ன இருக்கு, இன்டர்நேஷ்னல் அண்ட் அவாய்டிங் இண்டைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கீம்ஸ் இதை டெய்லியும் பார்க்குறோம். எதனால கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு நான் ஒவ்வொரு கிளாஸ்லையுமே சொல்கிறேன். ஏன்னா நம்ம சிலபஸில் ஒவ்வொரு யூனிட்டுக்கு கீழேயுமே கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு வந்திருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ்னா இதுக்குள்ளே தான் வரும் அப்படிங்கிறது கிடையாது. இதுலேருந்து வேணாலும் கொஸ்டின்ஸ் வரலாம். அதுலேருந்து மேஜர் பார்ட் நமக்கு ரோல் பண்ணும். மொத்தம் 200 கொஸ்டினில் 20 கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்கீம்ஸு இது ரோல் பண்ணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு என்ன கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா மே 10ஆம் தேதிக்கு உள்ளானது. இன்னைக்கு மே 10ஆம் தேதியில் உள்ளதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது யாருன்னு பார்த்தா தெரியுது அவங்களுக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு நியூஸ்ல முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திருச்சியில ஆக்டர் சிவாஜி இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஒரு வெண்கலத்துல ஒரு சிலை வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுதான் இது. ஆக்டர் சிவாஜி பிரான்ஸ் ஸ்டாச்சு அட் திருச்சியில தான் வெண்கல சிலை வைக்க போறாங்க. அந்த வெண்கல சிலை வைக்கிறதுக்கு ஆக்டர் சிவாஜி வந்து மிகப்பெரிய எமினஸ்ட் ஆக்டர்னு சொல்லுவாங்க. இப்ப எப்படின்னா, இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கணும் ஏதாவது ஒரு கேரக்டருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க திங்க் பண்றது யாரா அப்படின்னா இவங்கள தான், சிவாஜி கணேசன் தான் திங்க் பண்ணுவாங்க. இருந்தாலும் அவருக்கு பல உயரிய அவார்டெல்லாம் வழங்கியிருந்தாலும் சரி, அவர் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களோட நெருங்கிய நண்பர் வேற. அதுவும் இல்லாமல் இந்த பராசக்தியோட டைலாக் டெலிவரி பார்த்துருப்பீங்க. அது ஒரு ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இருக்காது. அட் த சேம் டைமு இருந்த போதிலும் இவ்வளவு நேர்த்தியாக நடிக்க போதிலும் இது வரைக்கும் நேஷனல் அவார்டு சிவாஜி கணேசனுக்கு தரவே இல்லை. அதுதான் ஒரு எப்படின்னா தெரிஞ்ச ஒரு அஸ்டானிஷிங்கான விஷயம். எப்படி அவருக்கு கொடுக்காம விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி எல்லா அவார்டும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அவார்டுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சிவாஜி கணேசனை பத்தி ஒரு சின்ன ஒரு நியூஸ் பார்ப்போம். அவரோட நிக்நேம் என்ன அப்படின்னா நடிகர் திலகன்னு சொல்லுவாங்க. அட் த சேம் டைம் அவர் எப்போ வந்து பிறந்தாருன்னா 1928 பிறந்தாரு. அவர் வந்து இது வரைக்கும் எத்தனை படங்கள் நடிச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 226 படத்துல இருந்து 250 படம் நடிச்சிருப்பாரு. அவர் நடிச்ச ரோல் எல்லாமே வந்து ஒவ்வொன்றும், இப்ப கட்டபொம்மன்னா யார் மூஞ்சி ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னா சிவாஜி கணேசன் மூஞ்சி தான் வரும். பாரதியார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சிவாஜி கணேசன் மூஞ்சி தான் வரும். அதுக்கப்புறம் அந்த கர்ணன் படத்துல அந்த கர்ணன் கேரக்டர் நடிச்சிருப்பாருங்களா. ஒரு கேரக்டர் சொன்னா அந்த பேருக்கு இப்ப நம்ம நிறைய புக்ஸ்ல படிப்போம். ஏதோ ஒரு கேரக்டர் சொல்றோம் அப்படின்னா அது பழைய அந்த விடுதலை போராட்ட வீரர்களை பத்தி இருக்கட்டும், இல்ல வந்து ஏதோ ஒரு ராஜாவை பத்தி இருக்கட்டும், ஏதோ ஒரு புராண கதைகளா இருக்கட்டும், அதுல வந்து ஒருத்தவங்க பேர் இருக்கு, நக்கீரன்னு சொன்னா, அதுக்கப்புறம் கர்ணன்னு சொன்னா, கிருஷ்ணன்னு சொன்னா, ஏதோ ஒரு விஷயங்கள் சொன்னா சிவாஜி கணேசன் அந்த ரோல்ல நடிச்சிருந்தாங்கன்னா அவர் முடிஞ்சா ஞாபகத்துக்கு வரும். அந்த அளவுக்கு நேர்த்தியா நடிச்சிருப்பாரு. அவரு தமிழ்நாட்டுக்கு நிறைய பெருமைகளும் சேர்த்து கொடுத்திருக்கிறாரு. இந்த பிலிம் இண்டஸ்ட்ரியில அவரு வந்து எத்தனை பிலிம் நடிச்சிருக்காருன்னா 288 பிலிம்ஸ் நடிச்சிருக்காரு இது வரைக்கும். அட் த சேம் டைம் லீட் ரோலா அவர் நடிச்சது 250 பிலிம்ஸ். ஓகேங்களா, கதாநாயகனா மட்டும். என்னென்ன அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 1968 கலைமாமணி அவார்டு வாங்கியிருக்கிறாரு. 1966 பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்கிறாரு. பத்மபூஷன் 1984 வாங்கியிருக்கிறாரு. இப்ப கூட அஜித் அவர்கள் பத்மபூஷன் விருது அவார்டு வாங்கினார் இல்லைங்களா. அப்புறம் ஹானரரி டாக்டரேட் அவார்டு வந்து 1986 மிகப்பெரிய இந்த ஆர்டர் டேஸ் ஆர்ட்ஸ் அண்ட் டேஸ் லேட்டர்ஸ் சொல்லிட்டு செவாலியர் விருது. அதுக்கு பேர் வந்து இவ்வளவு பேருக்கு உண்டான செவாலியர் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா 1995 சிவாஜி கணேசன் கொடுத்துருக்காங்க. இந்த தாதா சாஹிப் பால்கே அவார்டுங்கிறது 96 கொடுத்துருக்காங்க. இதுதான் பிலிம் இண்டஸ்ட்ரியிலே மிக உயரிய விருது. ஓகேங்களா, அது பிலிம் இண்டஸ்ட்ரி நோபல் பிரைஸ்ங்கிற மாதிரி சொல்லலாம். ரொம்ப மிகப்பெரிய விருது இந்தியால. அந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆருக்கு NTR நேஷனல் அவார்டுன்னு சொல்லிட்டு ஆந்திராவில் கொடுக்கறது, அது வந்து 1997 கொடுத்துருக்காங்க. ஆனா இதுல எதுலையுமே வந்து ஒரு நேஷனல் அவார்டு கூட ஒரு பெஸ்ட் ஆக்டருக்கு கொடுக்கவே இல்லை. பாத்தீங்களா, பெஸ்ட் ஆக்டருக்கோ பெஸ்ட் கேரக்டருக்கோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு நேஷனல் அவார்டு கொடுக்கவே இல்லை. ஓகேங்களா, ஆனா எம்ஜிஆர் அவர்கள் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காங்க. எந்த படத்துக்கு அப்படின்னா ரிக்ஷாக்காரன் படத்துல 1971 சிறந்த நடிகருக்கான அவார்டு எம்ஜிஆர் அவர்கள் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த லைப்ரரி எங்கெங்கெல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நம்ம இதுல இந்த அண்ணா சென்டினரி லைப்ரரின்னு சொல்லிட்டு சென்னையில ஓப்பன் பண்ணியிருக்காங்களா, மிக பெருசு. அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஓப்பன் பண்ண போறாங்க. இப்போதைக்கு எங்கெங்கெல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா காகிதம் இல்லத்துன்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி எங்கன்னா திருநெல்வேலியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் அண்ணா சென்டினரி லைப்ரரி தெரியும், சென்னையில இருக்கு. பெரியார் லைப்ரரி எங்க இருக்குன்னா கோவையில இருக்கு. காமராஜர் லைப்ரரி வந்து திருச்சியில இருக்கு.
அதுக்கப்புறம் கருணாநிதியோட 100ஆண்டு விழாவை முன்னிட்டு மதுரையில மிகப்பெரிய லைப்ரரி ஓபன் பண்ணாங்க. அது மதுரையில இருக்கு. இந்த அளவுக்கு ஒவ்வொரு லைப்ரரியும் வந்து மு.க.ஸ்டாலின் அவர்களால ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஓபன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, இது வந்து சென்ட்ரல் நியூஸ், ஓகேங்களா, நேஷனல் நியூஸ் கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா, இந்த மாநில அரசு முதியோர் இல்லம், ஏன்னா இது தமிழ்நாடுங்கிறதுனால வேலூர்ல சீனியர் சிட்டிசனுக்காக ஒரு ஹோமேஜ், அது கவர்மெண்டே வந்து சாப்பாடு தங்குறதுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்றாங்க. எங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல. அதுக்கப்புறம் தமிழ்நாடுல இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம்னு சொல்லுவாங்க, அதாவது MNREGAன்னு சொல்லுவாங்க, மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி அஷூரன்ஸ் ஸ்கீம். அந்த ஸ்கீம் 2005ல ஆரம்பிக்கப்பட்டது காங்கிரஸ் பீரியட்ல. இப்போ வரைக்கும் அது 100 நாள் வேலை வாய்ப்பா இருந்தது. 150 நாளா வந்துச்சு. ஃபர்ஸ்ட் சம்பளம் எவ்வளவு கொடுத்தாங்க அப்படின்னா 120ல ஆரம்பிச்சு இப்போ எவ்வளவு தமிழ்நாட்டில் சம்பளம் கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு அப்படின்னா 336 ரூபா தமிழ்நாட்டில் MNREGA ஸ்கீமுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நேஷனல் நியூஸ்ல என்ன இருக்குன்னா, இதை பார்த்தாலே தெரியும், தேவேந்திர பட்னாவிஸ் இருக்காங்க, சிண்டே இருக்கிறாரு. மகாராஷ்டிரா என்ன ஸ்டேட்ல லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஆதிசக்தி அபியான் சொல்லிட்டு ஒரு ஸ்கீம்ஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா உமன் சைல்டுக்காக, உமன்ஸ்க்காக அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில நல்ல நல்ல விஷயங்கள் செஞ்சு கொடுக்கணும், அவங்க வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக அவங்களுக்கு அமைச்சு தரணுங்கிறதுக்காக இந்த ஆதிசக்தி அபியான் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஆதிசக்தி அபியான்ங்கிறது எதுக்காக ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, இது அகிலாபாய் கோல்கர் அப்படிங்கிறவங்க ஒரு ராணி, ஓகேங்களா, அவங்க 300வது பிறந்த நாளை முன்னிட்டு இந்த ஸ்கீம்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல யார் வந்து பெனிஃபிட்ஸ் ஆகுனா உமன் சைல்டு அண்ட் உமன்ஸ் பெனிஃபிட்ஸ் அடைவாங்க. அதுக்கப்புறம் மகாராஷ்டிரால 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்தோம், மிகப்பெரிய யோகா மகோத்சவம், அதாவது யோகா திருவிழா நடந்தது. அதுவும் வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். அதுக்கப்புறம் கல்கத்தால அதாவது நம்மளோட பினான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா, நிர்மலா சீதாராமன், அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கார்பரேட் பவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கல்கத்தால ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஃபார் ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட்டுக்காக. ஃபினான்ஸ் ஆஃபீஸ் அது, ஓகேங்களா, வெஸ்ட் சைடு உள்ளதுக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்று ஏஜ் ஃப்ரெண்ட்லி சிட்டின்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அறிவிச்சிருக்கு. இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1947 ஏப்ரல் 7ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இது வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, வயதானவர்கள் வாழ்றதுக்கு உண்டான சிறந்த இடம் வந்து எந்த இதுனா கோழிக்கோடு. வயதானவர்களுக்கு ஏற்ற நகரம் எது அப்படின்னா கோழிக்கோடுனா என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா கொச்சியை தான் கோழிக்கோடும்பாங்க. அந்த கோழிக்கோடு, எர்ணாகுளம் சம்திங் எல்லாமே ஒரு பேர் மாதிரி இருக்கு, ஆனா நம்ம கோழிக்கோடுன்னு சொல்லுவோம். இந்த கோழிக்கோட்டுல தான் வயதானவர்கள் வாழலாம், சிறந்த நகரம் அப்படின்னு சொல்லிட்டு WHO அறிவிச்சிருக்கு, யுனெஸ்கோவும் அறிவிச்சிருக்கு. யுனெஸ்கோவுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கோழிக்கோடு நகரத்தை நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்திருப்போம், சிட்டி ஆஃப் லிட்ரேச்சர்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இலக்கிய நகரம் எது அப்படின்னா அதுவும் கோழிக்கோடு. வயதானவர்கள் தங்குறதுக்கு சிறந்த இடம் நகரம் எதுன்னா அதுவும் கோழிக்கோடு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்ஸ் போயிடும். இவங்களை யாருன்னு தெரியுதா? பார்த்தாலே ஒரு காங்கிரஸ் ஆளுன்னு தெரியுது, ஏன்னா அது ஒரு சின்னத்துல இருக்காங்க. இவர் கேரளாவை சேர்ந்தவர். இவர் பேர் என்னன்னா வேணுகோபால், KC வேணுகோபால். இவரு என்ன அப்படின்னா பேக்ட்னு சொல்லுவாங்க, அதாவது பப்ளிக் அக்கவுண்ட் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து யாருன்னா கண்ட்ரோல் ஆடிட்டர் ஜெனரல் கீழே வருவாங்க. இந்த பேக்குங்கிறவங்க ஆப்போசிட் பார்ட்டி, அதாவது ஒரு சிட்டிங் பார்ட்டி இருக்கு, ரூலிங் பார்ட்டி இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிஷன் பார்ட்டில யார் இருக்காங்களோ அதுல இருந்து ஒரு MP-யை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த MP வந்து 1 வருஷத்துக்கு தான் அதோட டேர்மு. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்க்ரூட்டினைசிங் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் மணி, அதாவது பொது பணத்தை, வரி பணத்தை கவர்மெண்ட் எதுக்கெல்லாம் செலவு பண்ணுது, எப்படி எப்படிலாம் வருமானம் வருது, அதோட கணக்கு வழக்குகள் என்ன, அதை வந்து பார்வையிடுறது, அதுல இருந்து கொஸ்டின் கேட்கறது தான் இந்த வேணுகோபால் அவங்களோட இந்த பேக்கோட வேலை. இதுல மெம்பர் எத்தனை பேர் இருப்பாங்க அந்த அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1921 ஆரம்பிக்கப்பட்டதுக்கு இந்த ஆப்போசிஷன் பார்ட்டி மெம்பர் எத்தனை பேர் இருப்பாங்க மொத்தம் இந்த பேக்லன்னா 22 மெம்பர் இருப்பாங்க. 15 பேர் லோக்சபாவையும் 7 பேர் ராஜ்யசபாவையும் சேர்ந்தவங்களா இருப்பாங்க. இதோட டேர்ம் வந்து 1 இயர். இது அனைத்து பேருமே வந்து ஆப்போசிஷன் பார்ட்டிலேருந்து தேர்ந்தெடுக்கிறதுனால இதுல யாருமே மினிஸ்டர்ஸ் இருக்க மாட்டாங்க, ஏன்னா ரூலிங் பார்ட்டி ரோல் பண்ண முடியாது, MPs மட்டும் தான் இருப்பாங்க. 15 பேர் லோக்சபா சேர்ந்தவங்க, மொத்தம் 7 பேர் ராஜ்யசபா சேர்ந்தவங்க, மொத்தம் 22 பேர் இருப்பாங்க. இப்போதைக்கு இதோட சேர்பர்சன் யாரு அப்படின்னா KC வேணுகோபால். அதுக்கப்புறம் இவங்க யாரு அப்படின்னா இன்டர்நேஷனல் நியூஸ்னு கூட சொல்லலாம். இப்ப போப் பிரான்சிஸ் இறந்தார் இல்லைங்களா, அதுக்கப்புறம் எலெக்ஷன் பண்ணி 267வது போப் பிரான்ஸ், அதாவது போப் சூஸ் பண்ணியிருக்காங்க. இவர் பேர் என்ன அப்படின்னா போப் லியோ 14 அப்படின்னு சொல்லிட்டு பேரு. இவர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தா முதல்ல அமெரிக்காவை சேர்ந்தவர் ஒருத்தர்
போப்பா தேர்ந்தெடுத்திருக்காங்க, எலெக்ட் பண்ணி. இந்த போப் பிரான்சிஸ் என்ன அப்படின்னா கிறிஸ்டியன், கத்தோலிக்க கிறிஸ்டியன் இருக்காருங்க இல்லையா, ஆல் ஓவர் த வேர்ல்டு. அதோட ஃபாதர் தான் இவங்க. அந்த லெவலுக்கு இவங்க எல்லாத்துக்கும் ஃபாதர் மாதிரி இருப்பாங்க இந்த போப்பு. அவங்க இந்த போப் பிரான்சிஸ் இறந்ததுனால 2வது இந்த வாட்டி எலெக்ட் பண்ணி இவங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. போப், அதாவது இவர் பேர் என்ன அப்படின்னா லியோ 14, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா விஜய் கூட வர லியோ படம் நடிச்சார் இல்லைங்களா, அந்த மாதிரி அதை விஜயோட கனெக்ட் பண்ணி வச்சுங்க, லியோ 14. ஓகே. அந்த ராபர்ட் பிரான்சிஸ் பெர்வஸ்ட்ங்கிறது இவர் பேரு. இவரோட இது வந்து ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் இவர் தான். அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்துடும். இது என்னன்னு பார்த்தாலே தெரியுது. இப்போ என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஐஎன்எஸ் விக்ராந்த் பாகிஸ்தானை போர்ட்டெல்லாம் துவம்சம் பண்ணிட்டு இருக்கு. அந்த மாதிரி இதுல இந்த மாதிரி நியூஸும் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இது ஒரு ஆன்டி சப்மரைன் மிசைல். ஐஎன்எஸ் விக்ராந்த் மாதிரி இது ஒரு கப்பல், நமக்கு போர் கப்பல். இது வந்து எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, ரஷ்யால இருந்து நம்ம ஆக்சுவலா இது வந்து மேட் இன் பை இந்தியாலே இண்டிஜினியஸா மேட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஐஎன்எஸ் அர்னாலா அப்படிங்கிறது. மே 5ஆம் தேதி 2025 நாட்டுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு. எங்க அப்படின்னா சென்னையில தான். அட் த சேம் டைம் இந்த ஷிப் நேம் என்னன்னா அர்னால், நேம்டு ஆஃப்டர் த ஹிஸ்டாரிக் அர்னாலா ஃபோர்ட் ஆஃப் மகாராஷ்டிரா. அதை வச்சுதான் சொல்லியிருக்காங்க. அது இல்லாம டெலிவர்ட் ஆன் 8 மே 2025. இதோட டிசைன் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கார்டன் ரீச் சப் பில்டர்ஸ் அப்படிங்கிறவங்க கொல்கத்தாவை சேர்ந்தவங்க. அந்த இன்ஜினியரிங் தான் இவங்க இதை பில்ட் பண்ணியிருக்காங்க, எல்என்டியை சேர்ந்தவங்க. அட் த சேம் டைம் எங்கன்னா எல்என்டி ஷிப்யார்டு காட்டுப்பள்ளி, அதாவது சென்னைக்கு பக்கத்தில் இருக்குங்களா, அங்கதான் இதை வந்து மேக் இன் இந்தியா மூலியமா இங்கேயே பில்டு பண்ணி முதல்ல நாட்டுக்கு சேவை செய்யறதுக்காக கமிஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஷிப் டைப் என்னன்னா ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ஷாலோ, அதாவது ஆழம் இல்லாத பகுதியிலையும் இது வந்து என்ன பண்ணுன்னா இந்த வார்கிராஃப்டை யூஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் இதோட லென்த் 77 மீட்டர்ஸ். இதோட ப்ரொபல்ஷன் சிஸ்டம் என்ன அப்படின்னா டீசல் இன்ஜின், வாட்டர் ஜெட். இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் ஓரியன்டு. நமக்கு இப்ப தெரிஞ்சு வைக்க வேண்டியது ஐஎன்எஸ் அர்னாலா. கிட்டத்தட்ட 133-35 பிளஸ் ஐஎன்எஸ் போர்க்கப்பல் நம்மள்ட்ட இருக்கு. அது ஒரு ஃபேக்ட்ஸ், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த இந்தியன் நேவி விச் இஸ் த நேவல் ஃபேர்ஃபேர் இருக்கு இல்லைங்களா, அந்த இந்தியன் ஆர்மடு ஃபோர்ஸ், வார்ஷிப்ஸ் இது எல்லாமே வந்து ஆக்டிவா வச்சிருப்பாங்க. அட் த சேம் டைம் ஐஎன்எஸ் விக்ராந்த், ஐஎன்எஸ் அன்ஹவுட், ஐஎன்எஸ் தைவான் இதெல்லாம் வந்து நம்ம ஐஎன்எஸ் அதாவது இந்தியன் நேவல் சிஸ்டத்துல மிக சக்தி வாய்ந்த ஒரு ஆன்டி சப்மரைன் மிசைல் ஷிப்ஸ். இதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இப்ப அந்த போர் நடந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும். அந்த போர்ல என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா வந்து காமிகாசே ட்ரோன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு போர் ட்ரோனு. என்னன்னா இதுல பாம் எடுத்துட்டு போய் இது பண்ணுவாங்க. இதுக்கும் மிசைலுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. மிசைல் வந்து டார்கெட் குறிப்பிட்ட செகண்ட்ல டார்கெட் பண்ணி அடிச்சிடும். இது என்ன பண்ணா பறந்து போயிட்டு 180 டிகிரி வரைக்கும் ஷேக் ஆகும். ஆனா அது வந்து 360 டிகிரில ஷேக் ஆகும். அது ஃபாஸ்டா இருக்கும், இது ஃபாஸ்டா இருக்காது. பட் இது இருக்கிற இடத்துல போயிட்டு பாம்பு போட்டு வந்துடும். இந்த இதுல நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது காமிகேசே ட்ரோன். அதான் சொல்லுவாங்க காமிகேசே ட்ரோன் ஆல்சோ லாய்டரிங் மியூனிஷன் ஆர் சூசைட் ட்ரோன்ஸ் சொல்லுவாங்க. அந்த சூசைட் ட்ரோன்னா போய் கீழே விழுந்து அழியிறது. இந்த லாய்டரிங் அப்படின்னா 180 டிகிரில ரொட்டேட் ஆகிறத லாய்டரிங் சொல்லுவாங்க. இந்த அன்மேனட் ஏரியல் சிஸ்டம் எங்க அப்படின்னா சம் டிஸ்டிங் டிஃபரன்ஸ்ல போடுவாங்க. டெவலப்டு பை இந்தியா கண்ட்ரி. இதுவும் மேக் இன் இந்தியா மூலியமா தான் இது பண்ணியிருக்காங்க. இந்த S-400 மிசைல் சிஸ்டம் சுதர்சன் சக்ரா அது யார் கொடுத்துருக்கு அப்படின்னா ரஷ்யாட்ட இருந்து நம்ம வாங்கியிருக்கிறோம். ஓகேங்களா. இந்த காஸ்ட் எவ்வளவு ஆயிருக்கு இதை தயாரிக்கிறதுக்கு அப்படின்னா 5 ட்ரோன் யூஸ் பண்ணியிருக்கிறோம். 35,000 கோடி ஆயிருக்கு. ரேஞ்ச் என்னன்னா 400 கிலோமீட்டர், ஹைட் 30 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். மிசைல் வந்து ஆன்டி சிஸ்டம். இதே மாதிரி ட்ரோன் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா யூஎஸ்ஏல தாட்னு வச்சிருக்காங்க, இஸ்ரேல்ல அயன் டோம்னு வச்சிருக்காங்க. இது ஒரு ஸ்மால் ஃபேக்ட்ஸ். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் வந்துடும். இதை பார்த்தாலே தெரியுதா, இந்த கலரை பார்த்தாலே தெரியும் எல்லாருக்கும். என்ன அப்படின்னா ஃபுட்பால்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த கலர் யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பிரேசிலோட கலரு. என்ன அப்படின்னா 2027 வர்ற வேர்ல்டு அதாவது ஃபிஃபா வேர்ல்டு கப்போட உமன்ஸ் இந்த இது வந்து எங்க நடக்க போகுது அப்படின்னா ஃபிஃபா உமன்ஸ் வேர்ல்டு கப் பிரேசில்ல. அதுக்கு தான் இது சொல்லியிருக்கு. இந்த இதுக்கப்புறம் இது என்னன்னா பேட்மிண்டன் வேர்ல்டு பேட்மிண்டன் ஃபெடரேஷன் இருக்கு இல்லைங்களா, இது என்னன்னா சுதீர்மன் கப்பு 2025 எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனால தான் நடந்திருக்கு. யார் வின் பண்ணிருக்காங்க? சைனா தான் வின் பண்ணிருக்கு. இதுல வந்து என்னன்னா இந்த ஸ்டாண்ட் ஃபார் பேட்மிண்டன் வேர்ல்டு இதுக்கு வந்து இதோட பிரசிடென்ட் இப்போதைக்கு யார் இருக்காங்கன்னா போல் எரிக் ஹாயர் லார்சன்ங்கிறவரு இப்போதைக்கு இதோட சேர்மனா இருக்கிறாரு, பிரசிடென்டா இருக்காரு. ஹெட் குவார்டர்ஸ் எங்கன்னா மலேசியால.
அதுக்கப்புறம் இதை எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 5 ஜூலை 1934. இதோட அப்ரிவேஷன் என்ன, பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன். ஓகேங்களா. இதோட மெம்பர்ஷிப் கண்ட்ரி எத்தனை இருக்காங்க, 202 மெம்பர்ஷிப் கண்ட்ரி இந்த பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன் இதுல இருக்காங்க. இப்போதைக்கு இந்த வருஷத்துல 2025ல இந்த சுதீர்மன் கப்ல யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா சைனா. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துருவோம். வேர்ல்டு லூப்பஸ் டேன்னு சொல்லுவாங்க, மே 10. இந்த லூப்பஸ்க்கு மீனிங் என்ன அப்படின்னா, இது ஒரு நோய். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கிற நல்ல ஆரோக்கியமான செல்ஸ் அதை போய் தாக்கி அதை வீக் ஆக்கிறதா இதோட வேலை. இது அதுக்கு ஒரு அவேர்னஸ் இதுதான் இது. இந்த வேர்ல்டு லூப்பஸ் டே திஸ் இயர் 2025ல தீம் என்ன அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லெட்ஸ் மேக் லூப்பஸ் விசிபிள் டுகெதர். எல்லாருக்கும் அவேர்னஸ் கொடுக்கணுங்கிறது தான். இந்த இதை வந்து இந்த லூப்பஸ்ங்கிற அந்த நோய் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மக்களுக்கு அவேர்னஸ் கொடுத்து அவங்கள சேஃப் கார்ட் பண்றதுக்கு தான். அதுக்கப்புறம் இந்த லூப்பஸ் அவேர்னஸ் மந்த்தும் இந்த மே மாதம் தான். அதுக்கப்புறம் ஸ்கீம்ஸ் வந்துடும். இது என்ன பார்த்தாலே தெரியும், நிதின் கட்காரி அவர்கள் நம்ம இந்தியாவோட ரோட் சேஃப்டி மினிஸ்டரும் இவங்க தான் ஷிப் மினிஸ்டர் இவங்க தான். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி ரோடு ஆக்சிடென்ட் 48 மணி நேர சேவை ஆக்சிடென்ட் சேவைன்னு கொடுக்குற மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நியூ ஸ்கீம் ஃபார் ரோடு ஆக்சிடென்ட்டுக்காக சர்வேஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஆக்சிடென்ட் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டா 1.5 லட்ச ரூபா பணம் கொடுத்து 7 நாள் வரைக்கும் அப்சர்வேஷன் வைக்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல. அந்த இதுதான் இது என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். த கவர்மெண்ட் ஹேஸ் நோட்டிஃபைடு ஸ்கீம் ஃபார் ஃப்ரீ கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட். ஓகேவா, ஃப்ரீ கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் டு ரோடு ஆக்சிடென்ட். அது எங்கன்னா நேஷனல் வைடு ஃபுல்லாகவே. த சுப்ரீம் கோர்ட் டெட்லைன் அப் டு 1.5 lakhs வில் பி ப்ரொவைடட் ஃபார் த ட்ரீட்மெண்ட். ஓகேங்களா. அது எப்போ அப்படின்னா 7 நாள் வரைக்கும். 30,000 டெசிக்னேட்டட் ஹாஸ்பிட்டல்ஸ். 30,000 டெசிக்னேட்டட் ஹாஸ்பிட்டல் மட்டும் தான், எல்லா ஹாஸ்பிட்டலும் கிடையாது. இந்த இந்தியாவில் 30,000 ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் தான் இதை அறிவிச்சிருக்காங்க. இந்த கேஷ்லெஸ் ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லைங்களா, ரோடு ஆக்சிடென்ட் எப்போ ஆரம்பிக்க மே 5, 2025. இதோட மினிஸ்டர் எது கீழே வருதுன்னா, ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே. இப்போதைக்கு இந்த மினிஸ்டர் யாரு அப்படின்னா நிதின் கட்காரி. அதான் போட்டோல பார்த்தோம் இல்லைங்களா, நிதின் கட்காரி. இது வந்து மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் 1988 கீழே இந்த ஸ்கீம்ஸை அறிவிச்சிருக்காங்க. இது 1.5 lakhs rupees 7 days வரைக்கும் எல்லா ஹாஸ்பிட்டலையும், அதாவது 30,000 டெசிக்னேட் ஹாஸ்பிட்டலில் மட்டும் அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். மேற்கொண்டு கரண்ட் அஃபேர்ஸ் நாளைக்கு உள்ளது உங்களுக்கு ஃபேக்ட்ஸோட நான் வந்து கொடுக்குறேன். நன்றி. Send a map. You dare to dream, we care to accomplish.